ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்த கன்னியாகுமரி ஊருக்கு கௌரிய வரதராஜன் ஐயா அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் நிறைய பொறுப்பு வகித்து இருந்திருக்கிறீர்கள். அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. சரி, அது பற்றி சில குறிப்புகள் ஒவ்வொன்றாக தெரிந்த வரையில் எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுங்கள். சொல்லுங்க ஐயா. சந்தோஷம். நம்மளை பேட்டி எடுக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். ரெண்டாவது, நம்ம இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய 1980 மாவட்டத்தினுடைய தலைவராகவும் ஒரு 10 வருஷம் இருந்தேன். அப்புறம் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துட்டு வரேன். ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம ஊரில் கல்யாணத்தில் ஹைஸ்கூல் ஒன்று இருக்குது. இதில் பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் சுமார் 15 வருஷமாக மாவட்டத்தில் செயலாளராக செயல்படுறேன். அது போக சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி காந்தி சிந்தனை மற்ற மக்கள் மத்தியில் பறக்கணும்னு சொல்லி காந்தி சிந்தனை கழகம், சிந்தனை கழகம் அது எப்போ இங்கே ஆரம்பிச்சதுங்க ஐயா? சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிங்களா? அதோட பற்றி ஒரு 2 விளக்கம் கொடுங்களேன். அதாவது காந்திஜி யார் அதிகமாக அவங்களோட முன்னேற்றத்துக்கு பாடுபடணும்னு நினைச்சாங்களோ அந்த ஹரிஜன் மக்கள் மத்தியில் போய் அந்தந்த ஏரியாவில் அந்த காலனியில் போய் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்களை சொல்லி அதுக்காக வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி அரசாங்கத்தை பார்த்து அந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கலாம், லைட் இல்லாமல் இருக்கலாம், சாக்கடை தண்ணி போகாமல் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு நாமே டைரெக்டாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி போக காந்தி சிந்தனை மீட்டிங் வச்சு காந்திஜி என்னென்ன சொன்னாருன்னு மக்கள் மத்தியில் சொல்கிறது. அது காந்திஜி பழக்கம். அதுதான் எங்களுடைய சப்ஜெக்ட். அது முழுக்க முழுக்க சேவை சேவை முழுக்க முழுக்க சேவை. சரிங்க ஐயா. அடுத்தது ஐயா. அடுத்தது, நம்ம ஊரில் கூட்டுறவு விவசாய சங்கம் இருக்குங்க. 50-60 வருஷமாக இருக்குது. அதில் ஒரு 10 வருஷம் அந்த இயக்குநர்னு சொல்லுவாங்க, டைரக்டர் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இருந்தோம். அப்புறம் கோத்தேரியில் இந்த லைப்ரரி, நூலகம் லைப்ரரி, வாசகர் வட்டம். அந்த வாசகர் வட்டத்தில் ரொம்ப காலமாக வாசகர் வட்டம்ங்கிற அமைப்பில் இப்போ வாசகர் வட்டத்தினுடைய தலைவராகி போய் செயல்பட்டு அந்த லைப்ரரி மூலிமா இந்த கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பக்கம் 30-40 ஸ்கூல் இருக்குது. வீடு கோத்தேரி கொண்டு மேலே அத்தனை ஸ்கூலில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வார விழாங்கிற பேரில் வருஷத்தில் ஒரு 7 days 7 நாள் நம்ம ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். அது முன்னுக்கு நின்று அது ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நடத்துறது. ஒவ்வொரு குழந்தையினுடைய திறமை, ஒரு பேச்சு திறமை அல்லது மற்ற விஷயங்கள் ஸ்கில் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த ஸ்கில்லை எப்படி வெளிக்கொண்டு வருதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். சரிங்கய்யா. நீங்கள் இத்தனை பொறுப்பு வகிச்சிருக்கீங்க. சரிங்க. அதுக்குள்ள ஒரு கஷ்டம் மாதிரி, ஒரு பெரிய ஒரு வெயிட் மாதிரி ஒன்றும் தெரியுங்களா? இல்லை. அது ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவனுடைய ஃபஸ்ட்டு வேலை அது சர்வீஸ் பண்ணணும். சேவை அதே தான் நம்ம முழுசாக பண்ணிகிட்ருக்குறோம். அதான் மனதில் எடுத்துக்கிட்டால் நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. அது கஷ்டமே இல்லை. இன்னும் பண்ணணும். பண்ணியிருந்தோம். சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் ஃபீல்டுக்கு போகிறப்ப நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்குன்னு போவோம். சாக்ரிஃபைஸுங்கிறது மெயின். தியாகம் அது சேவை, தியாகம். சரிங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயதாகிறது? எனக்கு இப்போ 78 வயது தான். நம்ப முடியவில்லை. பரவாயில்லை, சொல்லுங்க. தினக்காத்திரமாக இருந்து எங்களுக்கு பீடு கொடுக்குறீங்க அல்லவா? ரமேஷ் டுவல் ரமேஷ் சேனலுக்கு அதுவே சிறப்பு. சொல்லுங்க ஐயா. மற்றபடி என்ன இப்போது உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னங்க ஐயா? பொழுதுபோக்கு படிக்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் படிக்கும். சிறப்பு. டெய்லி இந்த வயதிலும் 3 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீர்கள். பரவாயில்லை. ஓகே. சரிங்க. எங்கள் சேனலை பற்றி நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படின்னா, ஒரு தனிநபர் உலகத்துக்கு காட்டுறதுக்கு வேண்டி யூடியூப் மூலியமாக இப்படியெல்லாம் பேட்டியெல்லாம் எடுத்து அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சர்வீஸ் பண்ணுறது அல்லது அவங்களுக்கு தனிப்பட்ட ஸ்கில்லு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணிச்சிருக்கீங்க. இது நல்ல ஒரு சர்வீஸு. இந்த சர்வீஸ் தொடரட்டும். அதுக்காக நீங்கள் இந்த சர்பா இந்த மாதிரி
மஞ்சூரில் எல்லாம் வந்து ஊரில் வந்து இது மாதிரி முக்கியஸ்தர்களெல்லாம் பார்த்து இது மாதிரி பண்ணுறீங்களே, உங்களுடைய சேவையை தொடங்கணும், கடவுளுடைய நல்ல ஆசை உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு உண்டு. நன்றிக்கு சரிங்கய்யா, இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி நன்றி.